இந்த ஊர்ல இருக்க பெரிய டானே நான் தான். ஆனா கடைசியில என்னையவே பில்லு புடுங்க வச்சுட்டானுங்களே. இந்த விஷயத்த நம்ம லவ்லி கிட்ட சொல்லுவோம். அவனால மட்டும்தான் இந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். அவன் வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டே லவ்லி எங்கடா இருக்க? ஆளையே காணா. டே லவ்லி உனக்கு வந்த சோதனையா இது? பில்லு பிடுங்கிட்டு இருக்க? நீ பெரிய டான ஆச்சேடா. டானெல்லாம் பில்லு பிடுங்கலாமா? ஏன் நான்லாம் பில்லு புடுங்க கூடாதா? சொட்ட பில்லு புடுங்கறத வச்சே சொருகிருவேன் பார்த்துக்க. என்ன காரு கடையை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? என்ன உன் காரு கடை என்னது அது? லாவக்காடு கோவமாய் ஊரையே லாவாவா மாத்திட்டாரு. இந்த லாவாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு இந்த பாலத்தை தாண்டி போகணுமே. இன்னும் உடையுது. ஓ இது உடஞ்ச பழமா? இதை தாண்டி எப்படி நான் போறேன்னா? போச்சுரா, சோழி முடிஞ்சிச்சு. ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி கேமிங். இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல இருக்கக்கூடிய லாஸ் சாண்டாஸ் ஃபுல்லாவே லாவாவால முழுகி இருக்கு. இந்த லாவாட்ட இருந்து எப்படி நம்ம லாஸ் சாண்டாஸ் மக்களை நம்ம காப்பாத்துறோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். என்னையவே கோவப்படுத்தி பார்த்துட்டானுங்க இங்க இருக்க மனுஷ பயலுங்க. இங்க இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் கோவத்துக்கு ஆளானா என்ன நடக்கும்னு இன்னைக்கு நான் காட்டுறேன். இங்க இருக்க எல்லா மனுஷ பயல்களையும் இன்னைக்கு என்னோட எரிமலை சக்தி லாவா சக்தியை வச்சு தரமட்டமா அழிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் எரிய போறீங்கடா. தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டானுங்க. எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கும்னு இவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோல்ஜர், இந்த மான்ஸ்டரை சும்மா விடாதீங்க. இந்த மான்ஸ்டர் விட்டா ஊரையே அழிச்சிடும். இது சும்மா விடாதீங்க. எல்லா இடத்துலயும் சுத்தி சுடுங்க. கேப்டன், இந்த மான்ஸ்டர் என்ன சுட்டாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இந்த மான்ஸ்டர் மட்டும் உள்ள வந்துச்சுன்னா தரமாட்டமா நம்ம ஊரை அழிச்சிடும். எனக்கு முன்னாடி மாதிரி பறந்துகிட்டு இருக்கீங்கடா மனுஷ பயல்களா. என்னையவே சுட்டு என்னை இன்னும் கோவப்படுத்திட்டீங்க. உங்க யாரையும் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். என் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சா? கேப்டன், நம்ம கையை மீறி போயிடுச்சு இந்த விஷயம். இந்த மாஸ்டர் என்னமே யாராலையும் அழிக்க முடியாது. A few moments later. எக்ஸசைஸ் பண்ணி கை கால்லாம் வலிக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காருவோம். டிவி ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன நியூஸ் இன்னைக்குன்னு. பிரேக்கிங் நியூஸ் சுட கொண்டு வந்துள்ளது நாங்கள் உங்கள் ஃபேக் டிவி. நமது ஊருக்குள் லாவா காடாக இருந்த லாவா டைட்டன் காட் இப்பொழுது ஒரு அரக்கராக மாறிவிட்டார். நமது ஊரை ஒட்டுமொத்தமாக எரிமலை சக்தியை வைத்து நமது லாவா காட் அழிக்க போவதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதனால் நமது போலீஸ் ராணுவம் அனைவரும் ஒன்று சேர்ந்து லாவா டைட்டனை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கு நடப்பதோ வேற ஒன்று. இந்த ஒரு சம்பவத்தினால் லாவா காட் இன்னமும் கோபமாகிவிட்டார். நமது ஊரை ஒட்டுமொத்தமாக அழிக்க போகிறார்கள் என்று ஒரு தகவல் கிடைத்துள்ளது. லாவா காடாக இருந்த ஒருவர் எப்படி லாவா மான்ஸ்டராக மாறினார்? இதற்கான பதில் யாருக்கும் தெரியவில்லை. என்னடா சொல்றீங்க? லாவா மான்ஸ்டரா? ஒருவேளை இந்த ஃபேக் டிவி ஃபேக் நியூஸ் சொல்றானுங்களோ? நம்மளே போய் பார்க்க வேண்டியதான். என்னது இது? முன்னாடி ஃபுல்லா லாவாவும் இருக்கு. அங்கே யாரு தூரத்தில் அடிக்கிறது? ஒன்று பெருசாக அடிக்குது மலை மாதிரி. என்னது அது? என்னன்னு பார்த்தே ஆகணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் லாவாவா வந்துருச்சே. நம்ம கிட்ட இருக்க பைனாக்குலர் வழியை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜூம் போய் பார்ப்போம். இதுதான் அந்த லாவா மான்ஸ்டரா? லாவா காடா இருந்தவர் இப்போ லாவா மான்ஸ்டரா மாறிட்டார். லாவா காடோட கோபத்தை யாரோ எழுப்பி விட்டாங்க. லாவா காடு இப்போ எரிமலை மாதிரி வெடிச்சு நம்ம ஊர் ஃபுல்லாவே லாவாவா மாத்திட்டாரு. எரிமலை குழம்பா இருக்கே. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வரப்போகுது. நம்ம ஊருக்குள்ள நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன நடக்குது ஆஃபீஸர்? உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமா, நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் எரிமலை மேல. அந்த எரிமலை மேல ஆராய்ச்சி பண்ணும்போது உள்ள இருக்க லாவா காடு வெளியே வந்து பிரச்சனை கொடுத்தாரு. அவரை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அவர் ரொம்ப கோபமாய் ஊரை அழிக்க போறதா ஒரு மான்ஸ்டரா உருவாயிருக்காரு. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும் நம்ம. இல்லைன்னா இந்த ஊர் ஒட்டு மொத்தமா அழிஞ்சிடும். லாவா மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அழிக்கணும். உங்களுக்காக அவங்க வெயிட் லாவா மான்ஸ்டரை எப்படி சீக்கிரம் அழிக்கணுங்கிறதுக்கான வழியை பாருங்க. அந்த நியூஸ் சேனலுங்களை நான் பார்த்துக்கிறேன். எல்லா பிரச்சனையும் இவனுங்க ஆரம்பிச்சு விட்டு நம்ம தலையில கட்டுறானுங்க எல்லாத்தையும். நியூஸ் சேனல்லாம் நிற்கிறானுங்க. டையை நல்லா கட்டிட்டு போவோம். ஆஃபீஸர், உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நம்ம ஊர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க. என்ன பண்ண போறீங்க? மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. லாவா மான்ஸ்டர் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள சோல்ஜர் எங்க கிட்ட இருக்கான். அவனை வச்சு கண்டிப்பா லாவா மான்ஸ்டர் அழிச்சிருவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், மக்கள் யாரும் லாவா பக்கத்துல போகாதீங்க. போனீங்கன்னா எரிஞ்சு கருவாடாயிருவீங்க. நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம கிட்ட லாவா காடு அழிக்கிற அளவுக்கு சக்தி உள்ள சோல்ஜர் யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் இருக்கான், என் நண்பன். அவனுக்கு கால் பண்ணுவோம்.
யாரா இது ஃபோன் போடுறது? மைக்கிலையும் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ டே லவ்லி, ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வந்தால் மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். எனக்காக நீ வா, நான் இருக்க லொக்கேஷன் உனக்கு அனுப்பி விட்றேன். சீக்கிரம் அந்த இடத்துக்கு வா. உனக்கு பிரச்சனை இருக்கட்டும், இங்கே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குதுடா. நம்மளை சுற்றி லாவாவா வந்துட்டு இருக்கு. வச்சுட்டான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போதே. அட பாவி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா லாவா இங்கே வந்துடும். அப்புறம் லாவாவில் நம்ம மாட்டிக்குவோம். ஓகே, நம்ம பைக் இங்கே தான் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். மைக்கிள் சொன்னான்ல, அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போவோம். மைக்கில் போய் மீட் பண்ணுவோம். நம்ம R15 பைக் எடுத்துகிட்டு மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு R15 பைக் பிடிக்குமா இல்லை KTM பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரெண்டுமே நம்ம கேமுக்குள்ளே வச்சுருக்கோம். எது நம்ம பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பைக்குக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அந்த பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மனெண்ட் பைக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, லாவாவை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன். இங்கே லாவாலாம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ மைக்கிள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அங்கே போகணும். மைக்கிள் மிலிட்ரி பிளேஸ் கிட்ட தான் இருந்தான். ஓகே, மிலிட்ரி பிளேஸ் பக்கத்தில் வந்தாச்சு. முன்னாடி கேட்டு போட்டு வச்சிருக்கானுங்களே. ஓகே, இதை உடச்சி தள்ளிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கே மைக்கிள் எங்கே இருப்பான்? நமக்கு ஃபோன் போட்டு இங்கே தான் வர சொன்னான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே ஒருத்தர் நிற்கிறார், அவள்கிட்ட கேட்கலாம். மிலிட்ரி மேனு கையில் கன்று வச்சிருக்கான். பொட்டுன்னு போட்டாங்கன்னா பட்டுன்னு போயிடுவோம் நம்ம. அங்கே தூரத்தில் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே தான் மைக்கிள் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வண்டி எங்கேயே பார்க் பண்ணிட வேண்டியதான். பக்கத்தில் பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய காராக நிற்குது. பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்திருப்பாங்களோ இங்கே. ஆமாம், எல்லாம் கோட் சூட் போட்டு லைனாக நிற்கிறானுங்க. யார் இவனுங்க? கேமராலாம் வச்சுருக்கானுங்க. ஓ, டிவி சேனல்ஸா அது? இங்கே நிற்கிறதெல்லாம் யார்? லேசண்டோ மேயரு, கேப்டனு எல்லாருமே வந்திருக்காங்க. பெரிய பெரிய விஐபிஸாக இருக்காங்க. டே மைக்கில், இங்கே எதுக்கடா என்ன ஃபோன் போட்டு வர சொன்னேன்? லவ்லி, நீ வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட்டிங். நம்ம ஊருக்குள்ளே லாவாவா வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த லாவா மான்ஸ்டர் தான். அந்த லாவா மான்ஸ்டர் அழிக்கணும். எங்கப்பா, அதை அழிக்கிற அளவுக்கு யாரா இருக்கா உங்ககிட்ட? வேற யாரும் இல்லை, நீதான் அழிக்கணும். என்னது நானா? நான் எப்படி அழிப்பேன்? என்ன இதோட கொத்துட்றீங்க? உன்னால மட்டும் தான் இது முடியும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் இது பண்ணலைன்னா நம்ம ஊர்ல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. விஷயத்தை பண்ணலைன்னா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்கல்ல. இதை பண்ணுனா நானே உயிரோட இருக்க மாட்டேன்டா. நீ பயப்படாத, லாவா காடை நம்ம அழிக்க போறது கிடையாது. லாவா காடோட சக்தியை நம்ம குறைச்சோம்னாவே லாவா காடே பூமி கடியில போயிருவாரு. இப்ப லாவா காடு கிடையாது, லாவா மான்ஸ்டர். அதனால நம்ம இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அந்த சக்தியை குறைக்கக்கூடிய ஒரே சக்தி மந்திர சக்தி கண்ணால மட்டும்தான் முடியும். அந்த மந்திர சக்தி கன்னு லாவா காடு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல தான் இருக்கு. அதை எங்களால பக்கத்துல போய் எடுக்க முடியல. நீ தான் பக்கத்துல போய் அதை எடுக்கணும் லவ்லி. அங்க ஒரே லாவாவா இருக்குடா. அதுல இறங்குனாவே நான் எரிஞ்சு செத்துருவேன்டா. நான் எப்படி அங்க போக முடியும்? நீ அதுக்கெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. என் பின்னாடியே வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். இந்த ட்ரக்கு மேலே ஒன்று இருக்கு பத்தியா? இதை வச்சு தான் நீ லாவாக்குள்ளே போகிற. நீ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உனக்கு லாவாவால் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே வந்தேன்னா பிரச்சனை தான். எரிமலை குழம்பை தடுக்கக்கூடிய ஒரே சக்தி இது மட்டும்தான். இதில் போ, கண்டிப்பாக உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேய் மைக்கிள், அதுக்கு நீயே போலாமேடா. அதில் இதுவா? எனக்கு என் உயிர் வேணும்ல. உயிர் வேணுமா? அப்போ எங்கள் உயிரெலாம் பொங்க சோறு மாதிரி அள்ளி கொடுக்குறதாடா. அடப்பாவி, இவனை நம்பி போகிறேன். சரி, ஓகே, நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ரிஸ்க் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த லாபா கார்டு கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி. மைக்கிளே, போயிட்டு வரேன்டா. போ, திரும்பி வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த மைக்கில் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்பி வந்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டான். ஓகே, இந்த ட்ரக் எடுத்துகிட்டு இப்போ லாவா இருக்க இடத்துக்கு போக வேண்டியது. ட்ரக்குக்கு மேலே வச்சிருக்க அந்த லாவா சீல்டை வச்சு தான் நம்ம லாவாக்குள்ளே இறங்க போகிறோம். அது அவன் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா இப்போ ஓகே தான். ஒர்க் அவுட் ஆகாமல் அது வெடிச்சிருச்சுன்னா நம்ம கதையும் முடிஞ்சிச்சு சேர்ந்து. ஓகே, பொறுமையாக போகணும். போச்சு, லாவா முன்னாடி இருக்குது. இந்த லாவாவில் இறக்க வேண்டியதான். அப்படியே நம்ம லாவா சீல்டுக்கு ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். எஸ், எப்படியோ லாவா சீல்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, பின்னாடி காரெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே வரப்படுங்க. லாவா இருக்கிறது கூடயாடா தெரியாமல் வருவீங்க. ஓகே, இந்த லாவா சீல்டை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். நல்ல வேலை இந்த லாவா சீல்டு லாவாவை தாங்குது. தூரத்தில் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது இல்லை, அதுதான் லாவா கார்டு. அது முன்ன இப்போ லாவா மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் கண்ணில் இப்போ நம்ம மாட்டினோம்னா வச்சுக்கிங்களேன், அது இருக்க சைஸுக்கு நம்மளை அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடும். சைலண்டாக போய் அந்த கன்று எடுக்கணும். ஆனால் அந்த கன்று வந்து அந்த லாவா கார்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இப்போ அந்த பில்டிங்கு பக்கத்தில் போகணும். எஸ், பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கீழே போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் கொடுத்துருப்பானுங்க. அந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம நேராக மேலே போயிடலாம் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு. ஓகே, இங்கே தான் இருக்குது இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி. எஸ், மேலே வந்தாச்சு. ஆனால் இந்த பில்டிங்கோட பாதி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போனால் தான் அந்த கன்று கிடைக்கும்னு மைக்கிள் சொன்னால். டாப்புக்கு எப்படி போகிறது? இங்கே ஒரு ரூட் இருக்குது, இங்கே ஒரு பாலம் இருக்குங்க. ஓகே, இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். ஆனால் இது கண்ணாடி பாலமா? என்ன பாலம்? கீழே போயிருங்க, ஒரே லாவா. இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் நம்ம நிலமை. ஓகே, பொறுமையாக போவோம். என்ன அங்கங்கே இந்த ஃப்ரிட்ஜு உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், உடஞ்சிருக்கு. அதுவும் உடஞ்சி விடுவது, காலை வைக்கிறதெல்லாம் உடையுது. நல்ல வேலை இந்த உடஞ்சது மேலே காலை வைக்கல. வச்சுருந்தா அந்த கண்ணாடி உடஞ்சி கீழே விழுந்துருப்போம். ஆனால் நம்ம இனிமேல் போகிற ஒரு இடமும் இதே மாதிரி தான் இருக்கா. கீழே வேற லாவா இருக்குது. ஓகே,
இன்னும் கால் வைக்கிற இடம்லாம் உடையுது. இந்த கிளாஸ் எல்லாமே வீக்காக இருக்குங்க. எந்த இடம் உடையுது உடையாதுன்னு கண்டுபிடிக்க முடியாதாட்டுக்கே. பார்த்து பொறுமையாக தான் நம்ம போகணும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாட்டேக்கே. இதில் எப்படி நான் கண்டுபிடிப்பேன் எந்த கிளாஸ் உடையும் உடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே 2 கிளாஸ் உடஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த சைடில் போனோம்னா உடஞ்சி கீழே விழுந்துருவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். ஆனால் முன்னாடி நிறைய இங்கே பின்னாடி பாருங்க உடஞ்சி. நல்ல வேலை அது மேலே காலை வைக்கல. ஆனால் நமக்கு முன்னாடி நிறைய இடம் இதே மாதிரி தான் உடஞ்சிருக்கு. நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணும் ஒரு இடமும். ஓகே, இங்கேயும் இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு. இது 2க்கும் சென்டரில் நடந்து போகணும். கொஞ்சம் முழுசானாலும் கீழே விழுந்துருவோம். ஆஹா, இதுக்கப்புறம் எப்படி நான் தாண்டி போகிறணும்? பாதி ஃப்ரிட்ஜை தாண்டி வந்தாச்சு. இப்போ பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் வர முடியாது. இங்கே பாருங்க எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. சைடில் இருக்கிறதும் உடையுது. பாலத்துக்கு நடுவில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே. ஓகே, பொறுமையாக நடப்போம். அங்கே பாருங்க பின்னாடியும் உடையுது, முன்னாடியும் உடையுது. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சானா என்னடா பண்ணுவேன்? கீழே மட்டும் விழுந்துடவே கூடாது. போச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை எப்படியோ தாங்கி பிடிச்சிட்டேன். கீழே விழுந்துருந்தேன்னா லாவாவில் விழுந்து எரிஞ்சு செத்துருப்போம். அதுக்கப்புறம் திரும்பி வரவே முடியாது நம்மளால. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நேரம் ஓடிட வேண்டியதான். ஓடிடுற கைப்பில்ல. ஐயோ வலிக்கு விட்டுருச்சு. போச்சு ஜஸ்ட் மிஸ். வேகமாக வந்து இடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக முன்னாடி இருக்க கண்ணாடி உடஞ்சி அப்படியே முன்னாடி விழுந்துருப்போம். கண்ணாடி வேறு வலிக்கூடுதுங்க. இதை பார்த்து தான் நடக்கணும் மாட்டுக்கு. எஸ், எப்படியோ இந்த உடஞ்ச பாலத்தை தாண்டி வந்தாச்சு. ஆனால் நம்ம இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணி டாப் ஃப்ளோருக்கு வந்துடலாம். அங்கே போருங்க லாவாக்கா. டைட்டன் லாவாவோட கண்ணை போருங்க எவ்வளோ கொடூரமாக இருக்குது. ரெட் கலரில் ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். அவரோட சக்தியை குறைச்சோம்னாவே அவரே வந்து பூமிக்குள்ளே போயிடுவார். அதுக்கு அந்த மந்திர சக்தி கொண்ட கன்னை எடுக்கணும். அதுக்கு இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போகணும். ஓகே, வேகமாக மேலே ஏற வேண்டிதான். இங்கேயும் கண்ணாடியா? அதே உடைஞ்ச கண்ணாடி. இது என்ன சைடுலாம் உடையுது, தொடர்றதெல்லாம் உடையுது. கீழே இருந்ததோட இங்கே ஒரு மோசமான கண்ணாடி பாலம் கட்டி வச்சிருக்கானுங்க. எதெல்லாம் தொடுறோமோ அதெல்லாம் உடையுது இங்கே. ஓகே, இங்கே 2 கண்ணாடி உடஞ்சிருக்கு. இது 2க்கும் சென்டரில் குதிக்கணும். ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே பாருங்க சைடில் இருக்கிறதெல்லாம் உடையுது. நம்ம எதெல்லாம் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறோமோ அது எல்லாமே உடையுது. அதனால பார்த்து பொறுமையாக தான் போகணும். பாலத்தை மட்டும் தாண்டிட்டோம்னா அந்த பில்டிங்குக்கு போய் அந்த கன்னை எடுத்து லாவா கடை எப்படியோ குறைச்சிடலாம். அப்புறம் கீழே இருக்க லாவாவும் குறைஞ்சிடும். ஓகே, பார்த்து பொறுமையாக போகணும். இங்கேயும் உடஞ்சிருக்கு. போச்சுடா, வலிக்கு விட்டு செக்கில் வந்துடாத. நல்ல வேலை உடஞ்சிட்டு கீழே உள்ள. அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நடந்து போக வேண்டியதான். சொல்லி வாய முடியல. கால் வச்ச கண்ணாடி உடஞ்சிருச்சு. நல்ல வேலை ஒரு கால் தான் வச்சேன். 2 கால் வச்சிருந்தா அப்படியே கீழே விழுந்துருக்க வேண்டியதான். முன்னாடி ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதில் விழுந்துடக்கூடாது. ஆனால் வலிக்கு விட்டுருச்சே. என்னங்க எல்லா கண்ணாடியும் உடையுது. முன்னாடி இருக்க கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு. எப்படி நம்ம போகிறது? ஓகே, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு நடுவில் ஜம்ப் பண்ணி அந்த கண்ணாடிக்கு போயிட வேண்டியதான். எஸ், எப்படியோ தாண்டி வந்துட்டேன். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கும் போதும் பயமாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக போடும். இங்கே 2 கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். போச்சு, அக்கில் வந்துடாத. நல்ல வேலை உழுவுல. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே உடஞ்சிருக்குன்னு தெரியலையா? இங்கே ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு. இது மேலேயும் கால் வச்சிடக்கூடாது. கண்ணாடி எங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ அந்த கண்ணாடிலாம் உடையுதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எந்த கண்ணாடி டேமேஜாக இருக்கோ அந்த சைடே நம்ம போகக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாவா கார்டு பக்கத்தில் வந்தாச்சு. அந்த பில்டிங்கும் முன்னாடி தான் இருக்குது. அங்கே போயிட்டோம்னா போதும். ஓகே, முன்னாடி இருக்க லெஃப்ட் சைடு இருக்க கண்ணாடி உடஞ்சிருக்கு. அந்த சைடு போக வேணாம். இப்போ நம்ம ரைட்டில் காலை வச்சு இந்த பக்கம் நடக்க வேண்டியதான். முன்னாடி இருக்க உடச்சிருக்கு. ஓகே, இந்த சைடு. ஐயோ, எதெல்லாம் உடஞ்சிருக்குன்னு பார்த்து நடந்தாலும் அப்பயும் உடையுதே கண்ணாடி. அப்போ நம்ம டெக்னிக் இதில் யூஸ் ஆகாதாட்டிக்கே பார்த்து பொறுமையாக தான் போகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதையும் எப்படியாவது தாண்டிடுறா லவ்லி. ஆல்மோஸ்ட் பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக உடைய ஆரம்பிக்குது. இந்த பாலத்தில் முக்கால்வாசி தூரம் தாண்டி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தானே, அதையும் தாண்டிடுவோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாச்சு, இதையும் எடுக்க வேண்டிதான். ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணு. பாருங்க, அந்த கேப்புக்கு நடுவில் போய் தலை மாட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தா அந்த கேப்புக்குள்ள அந்த சைடு விழுந்துருப்பேன். ஒரே ஒரு கண்ணாடி தான். ஜம்ப் பண்ணிடுறா. எஸ், எப்படியும் அந்த பாலத்தை தாண்டி வந்துட்டேன். இங்கே என்னமோ மின்னுது. என்னது? இதுதான் அந்த மந்திர சக்தி கொண்ட கன்னா. இந்த கன்னை வச்சு தான் லாவா காடை மறுபடியும் பூமி கடியில் போக வைக்க முடியும். எப்படியும் அந்த கன் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கன்னை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஓகே, கன்னை எடுத்தாச்சு. இந்த மந்திர சக்தி கன்னை வச்சு லாவா காடை மறுபடியும் பூமி கடியில் போக வைக்கலாம். லாவா காடு, என்னை மன்னிச்சுக்கங்க. உங்கள் கோபத்துக்கு இந்த உலகத்தையே அழிச்சிருவீங்க. அதனால உங்கள் பவரையும் கோபத்தையும் அழிக்கிறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. பூமி கடியில போக என்னையவே அழிக்கலாம் நீ முடிவு பண்ணிட்டுல. நான் இப்ப போறேன். கண்டிப்பா இன்னொரு டைம் வருவேன். இந்த மனுஷ பயலுங்க மறுபடியும் என்ன சீண்டு நாடுங்கடா, மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிருவேன். எஸ், எப்படியோ லாவா காடை பூமி கடியில் போக வச்சாச்சு. அவரோட பவரை குறைச்சி. இதுக்கப்புறம் லாவாவும் இங்கேருந்து குறைஞ்சிரும். இப்போ இந்த லாவாவை தாண்டி நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும். அங்கே தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி தெரியுது. ஹெலிகாப்டர், நான் இங்கே இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க. லவ்லி, நீ சாதிச்சிட்ட. இந்த உலகத்தை நீ காப்பாற்றிட்ட. உன்னை நான் பார்த்துட்டேன். உன்னை கூட்டிகிட்டு போக நான் வரேன். நான் இங்கே இருக்கிறேன். கரெக்டாக ஹெலிகாப்டருக்கு ரோப் இருக்குங்க. நான் இந்த இடத்துல கரெக்டாக மேலே ஏறிக்குவேன். இறங்குங்க. லவ்லி, ஒரு ரோப் இறக்கிருக்கோம். இந்த ரோப்பை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி ஹெலிகாப்டருக்கு வந்துரு. இறக்குனது
நிம்மதியாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர் கீழே இறக்கிதான் இந்த கயிறை இறக்க வேண்டி வரலாம். இவ்வளோ தூரத்தில் கேப் விட்டு வச்சிருக்கானுங்க. எவ்வளோ தூரம் இதை ஏறுறது? சீக்கிரம் ஹெலிகாப்டருக்கு ஏறிடணும், இல்லைன்னா கயிறு இருந்துட்டு கீழே விழுந்தாலும் விழுந்துருவோம். ஓகே, ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துட்டேன். ஹெலிகாப்டர் அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிச்சிட வேண்டியதான். எஸ், ஹெலிகாப்டருக்கு மேலே ஏறியாச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வீடு ஜூட், இங்கேருந்து கிளம்பலாம். ஃபைனலி லாவா காடோட பவரை குறைச்சி லாவா காடை பூமி கட்டியில் போக வச்சாச்சு. லாவாவும் இங்கேருந்து குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவ். பார்த்து பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற நிறைய GTA வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி GTAல ஒரு லாவா காடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். நைனா, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்னோட ஷீரோக்கு என்னதான் ஆச்சு? திடீர்னு காலையில பார்த்தா இந்த மாதிரி இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறான். நைட் இதுக்கும் பனி கூட பெய்யல. என்ன நைனா ஆச்சு? என்ன வச்சு ஏதாச்சும் பிராங்க் எதனா பண்றீங்களா என்ன? எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சிச்சான். நைட்டு ஃபுல்லா ஷீரோ கத்திக்கிட்டு இருந்ததை மட்டும்தான் நான் பார்த்தேன். காலையில எந்திரிச்சா ஷீரோக்கு இப்படியா இருக்கே? என்ன நைனா சொல்றீங்க? என்னோட ஷீரோவை யாரு இப்படி பண்ணது? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். வழிவிடுங்க, வழிவிடுங்க, வழிவிடுங்க. ஆட்டோ என்னால நிறுத்த முடியாது. வழிவிடுங்க, குறுக்காயிரம் வந்துடாதீங்க. ஆமா, எனக்கு ஆசை பாரு. ஆட்டோல பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுடா. வழி விடுங்க, யாரும் குறுக்க வந்துடாதீங்க. ஆட்டோல பிரேக் இல்ல. அவங்க கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சிருக்கானுங்க. அது மேல விட்டு ஆட்டோ ஏத்தினா நின்றுன்னு பார்த்தா அது மேலேயே ஏறி போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்த ஆட்டோ நிறுத்த போறேன்னு தெரியலையே. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. முன்னாடி போற தண்ணி இருக்கு, அதுக்குள்ள விட்டுறாதடா. பிரேக்க பிடிச்சாதான்டா இன்னும் வேகமா போகுது. கனெக்ஷன் மாறிக்கிச்சு போல. போச்சுடா. ஆட்டோ நின்றுச்சு. நிக்கல, மாட்டிக்கிச்சு போல. உள்ள உட்காந்துருக்கானுங்க. எப்பா சாமி, இனிமே நான் உன் கூட ஆட்டோலயே வர மாட்டேனா? எப்பா பிரேக் பிடிக்காததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அங்க என்ன நிறைய மக்கள் கும்பலா நிக்கிறாங்க. இவனுங்க நல்ல நாள்லயே ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருக்க மாட்டானுங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் ஒன்றா நின்று கடலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா இருக்கு இங்கே? கீழே இருக்கிறதெல்லாம் மீன் தானே? மீனே தான். இது டால்ஃபின் தானே? அதே தான். ஏன்னா கடல்ல இருக்க எல்லா மீனும் எல்லா உயிரினமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனெல்லாம் தானா கரைக்கு வந்து ஒதுங்கின மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நானும் இப்போதான்டா முறை இப்படி பார்க்குறேன். எல்லா மீனும் ஒரே நேரத்தில் கரையில் வந்து விழுந்துருக்கு. பீச்சை சுற்றி எங்கே பார்த்தாலும் மீன் மட்டும்தான் தெரியும். நீ விட்டு வெளியே வந்தால் அந்த மீன்லாம் செத்துருன்னு அந்த மீனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கரையில் வந்து விழுந்து அந்த மீனெல்லாம் இறந்துருக்குன்னா சரி விடே. நம்ம ஊர் மீனவர்களுக்கு கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிற வேலை மிச்சமாச்சுல. அதான் கரையிலே எல்லா மீனும் இருக்கு. இதே மாதிரி தினைக்கும் வந்து விழுந்தா எனக்கு சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. இந்த மீனுங்களெல்லாம் பார்த்தா கடலுக்குள்ள எதையோ ஒன்று பார்த்து பயந்துட்டு வந்து தான் கரையில் விழுந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி என்ன கடலுக்குள்ள இருக்கும்? மாறிக்கிட்டு இருக்கு. ஓஹோ, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு மழை. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் திடீர்னு